ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமானவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் உங்களுடைய வார்த்தைக்காக நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. ஏதோ மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டுதான் தான் நடக்குது. இன்றைக்கு எடுக்க போகிற இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனை குறித்து நீங்கள் நிதானமா அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் உலகத்தில் உயிரோடு கூட இருக்கும் பொழுது என்னெல்லாம் செய்யலாம், இப்படிலாம் நடக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவன் மரிக்கும் தருவாயிலே இருக்கும் பொழுது அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அவன் தன் குடும்பத்தை எழுந்து போகிறான், தன் காலையில் எல்லாவற்றையும் எழுந்து போகிறான், வீடு வாசலை எழுந்து போகிறான், எல்லாவற்றையும் அவன் எழுந்து போகிறான். கவனிக்கிறீங்களா? பேச்சுதான் இருக்கு, யாரும் பேசக்கூடாது. ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது தன்னுடைய எல்லா காரியத்தை அவன் என்ன பண்றான்? முழுமையாக மறந்து இறந்து போகும். ஒன்றும் தெரியாது, வெறும் பெணமாதான் படுத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் நமக்கு பலவிதமான எண்ணங்கள், மற்றவர்களை துன்புறுத்துவது, மற்றவர்களை அசிங்கப்படுத்துவது, மற்றவர்களை வெறுப்பாக்குவது, இப்படிலாம் எதுக்காக? இந்த உலகத்திலே வாழும் நாட்கள் நமக்கு மிகவும் குறுகிய காலமாக தான் இருக்கிறது. அநேக நாட்கள் நம்ம உயிரோடு கூட இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம் முடியாது. திடீரென்று நமக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். இயேசு கிறிஸ்துவானவர் இதை குறித்து ஒரு பிரசங்கோட பண்ணிட்டு இருக்கார். எடுத்துக்கொள்ளும் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ஆண்டவரே இந்த காலத்தை குறித்து சொல்கிறார். ஒரு மனுஷன் மரித்த பின்பு எப்படி இருப்பான், எந்த நிலையில இருப்பான், எங்கே போவான் என்று குறித்து விலாவரியாக சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இந்த வேத வசனம் வந்து மிக முக்கியமானது. வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிறோம், மானமும் பூமியும் ஒழுகி போவது எளிதாக இருக்கும் என்று சொன்னார். வார்த்தை அவ்வளவு சக்தி உள்ளது, பவர் உள்ளது. அதுல ஒரு வார்த்தையில ஒரு சின்ன பிழை கூட வராது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? சரி, லூக்கா 16:19 வசனம். ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் இருந்தான், சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய மேஜையில் இருந்து விழு துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு பணக்காரனும் ஒரு தரித்திரமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் என்றால் இவனுடைய குறித்து இவனுக்கு எந்த விதமான கவலை இல்லை. ஏன்னா வேலைக்கு நல்லா சாப்பிடலாம், சொல்லலாம், படுக்கலாம், தூங்கலாம், எல்லாம் நல்ல பெரிய பங்களா இருக்குது, நல்ல துணிமணிகள் இருக்குது, எல்லாம் ஒன்று குறைவில்லை. ஐஸ்வர்ய மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமான விலையிலே பெற்ற வஸ்திரம், பாருங்க, அது 1,00,000 ரூபாய் கிட்ட இருக்குமா அந்த வஸ்திரம் அணிஞ்சு சாப்பிட்டு கொடுங்க. அவ்வளோ 1,00,000 பேருக்குரிய ஒரு வஸ்திரம், அந்த ஆடையை அணிந்து கொண்டு அவன் என்ன பண்ணான்? இருக்குது. அவன் தினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், நல்ல வசதியா வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆண்டவரை தேட வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது.
ஆண்டவர் தேட போறதும் கிடையாது. ஏனென்றால் அவன் பணக்காரனா இருப்பதனால எதை குறித்து அவன் கவலைப்பட போவதில்லை. இவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான். பணக்காரன் நல்லா இருந்தா அவனுக்கு எதுவும் இல்லை போவாங்க. இவனுடைய குறைகள் பார்க்கும்போது லாசருக்கு என்னென்ன குறைகள் இருந்தது பாருங்க. அவன் தரித்திரன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சூழ்நிலை. அவனுக்கு எதுவுமே ஹெல்ப் கிடையாது. எந்த சூழ்நிலையும் அந்த வேலை சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லை. அதனால தரித்திரன் என்று சொல்லப்படுகிறது. அவன் பருக்கள் நிறையவாய், உடலெல்லாம் ஒரே பருக்கள். அதுக்கப்புறம் என்ன அவன் பருக்கள் இருந்து அந்த அரசனுடைய லாசரவே கிடந்து வாசலவே கிடந்தான். அந்த வாசல் இருந்தது. இவன் டேபிள் போட்டு உட்கார்ந்து அதுல சாப்பிடுறான். அந்த சாப்பிடுற நேரம் பார்த்து அவன் என்ன பண்றான், லாசர் அங்க போய் உட்கார்ந்து அவன் மேஜை கீழே இருந்து விழக்கூடிய துண்டுகளை அதை எடுத்து சாப்பிடும்படியாக அவன் ஆசையா இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை, எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அவருடைய பொருட்களை இந்த நாய் நக்கும். அந்த எரிச்சலை அந்த நாய் நக்கி எடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு மகா கொடியமான ஒரு தரித்திரத்திலே அவன் இருந்தான். இப்படி ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குது தெரியுமா? அவருடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிகளை தன் பசியை ஆசையா இருந்தான். நாய்கள் கொண்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ 2 பேருக்குமே மரணம் வந்து விட்டது. 2 பேரும் சரியான நேரத்தில் மரணம். ஐஸ்வரனும் மரித்தான், லாசரும் மரித்தான். லாசர் எங்கே கொண்டு விடப்பட்டான்? ஆபிரகாமுடைய மடியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்க மனுஷனுடைய வாழ்க்கை. உலகத்துல வாழும்போது எல்லாம் இருக்கலாம். ஆனால் மரித்த பிறகுதான் ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை உண்டு ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கிறோம் உலகத்தை இதோட சரி முடிஞ்சு போய்விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த மனுஷனும் சரி மரித்த பிறகுதான் இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை கிடையாது. நீ மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது. அங்க போய் நீ தீர்ப்பிலாம் மறிக்க முடியாது. அதுதான் ஸ்டாண்டர்ட். நல்ல கவனமா கேளுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு இதில் இருக்கு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் கர்த்தரோடு கூட இசைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இது சொல்லப்படுகிறது. எதை தெரிந்து கொள்ள போற? இந்த உலகத்துல உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட போட்டு எல்லாம் வேலை செய்யற எல்லாம் பண்றான். மரித்த பிறகு எங்க போவேன் தீர்மானம் இருக்குது அவனுக்கு. இன்னைக்கு நீ மரித்தினா எங்க போவேன் அந்த தீர்மானம் இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. எங்க போவேன்? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாஸ்திகள் சொல்லுவாங்க, ஆனா செத்தா எங்கன்னா போகுது, நரகத்துக்கு போலாம் அங்கெல்லாம். நரகம் என்பது பொல்லாத காரியம். அது குறித்து நம்ம பார்க்க போறோம். மோட்சத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த லாசர் என்ன செஞ்சான்? ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அப்போ அந்த நல்ல ஒரு அப்படியே மறுபக்கத்தை பார்த்தீங்கன்னா, அவன் உலகத்தில் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டான். அவனுக்கு துணையாக ஒருத்தர் கூட இல்லை. கீழே விழுந்த அந்த துணிக்கைகள் என்றால் அந்த துண்டுகள், அதாவது எச்சின்னு சொல்லுவாங்க, அதைதான் அவன் என்ன இருந்தான், அதை எடுத்து சாப்பிட்டு பசியாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. ஆனால் அவன் மரித்த பின்பு யார்கிட்ட கொண்டு போகப்பட்டான்? யார் மடியில? நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் என்பதுதான்.
இப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க பாருங்க. பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே லாசரை கண்டான். இப்ப பாருங்க, மனுஷன் மரித்த பின்பு பரலோகத்துக்கு போகிறான், ஒருத்தர் நரகத்துக்கு போறான். அங்க இருந்து பாருங்க, அந்த இடத்துல என்ன வருகிறது, என்ன காரியம் நடக்குது குறித்து இயேசு அதை மிகவும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான், தன் கண்களை ஏறெடுத்து அப்படி பார்க்கிறான். நரகத்திலிருந்து மோட்சத்தை நோக்கி அவன் பார்க்கிறான். அவன் பார்க்கும் போது அங்க என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இவன் பக்கத்திலே உட்கார்ந்து இவனுடைய துணிக்கைகளை தின்ற ஒரு மனுஷன், அந்த லாசரு, நல்ல அடையாளம் தெரிந்து பாருங்க. செத்த பிறகு நான் சொல்றது, செத்த பிறகு இந்த காட்சிகள், இந்த காரியம் நடக்கிறது. இறந்து போன பிறகு இவன் தன் கண்களை ஏறெடுத்து அதை பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அங்க என்ன பண்றான், அந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்ததை காண்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு அப்படிதான். உலகத்துல வாழும் போது வாழ்ந்துடுறோம், ஆனா மரித்த பிற்பாடு அங்க போய் என்ன காரியம் நடக்குது நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ஆத்துமாக்கள் அழுது கொண்டு இருக்கிறது, புலம்பிக் கொண்டு இருக்கிறது. நரகத்திலே ஒரே ஓலம், ஒரே சத்தம், எரிச்சல், அணையில வெந்து கொண்டு இருக்கிற மிக பயங்கரமான காரியம். இப்பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் என்ன காரியம் நடக்குது. இந்த ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து அந்த காரியத்தை பார்க்கலாம். அப்போ பாருங்க, நரகத்தில இருந்து மோட்சத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா அங்க போக முடியாது. அதான் புரிய பிரச்சனை. இந்த பூமியிலே நமக்கு எல்லாமே சரிப்பட்டு போகிறது, எல்லாம் தெரிஞ்சு போகுது. அது விற்பனை என்ன நடக்குதுன்னா இந்த காரியம் தான் நடக்குது. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் இருக்கும்போது நல்ல செல்வதனா இருந்தா, அதற்கு பிற்பாடு பார்க்கும்போது அவன் மிகவும் கொடிய வேதனைப்படுகிற பாதாளத்திலே இருந்தான். பாருங்க, அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறான் பாருங்க. 24வது வசனம் படிங்க. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மனுஷனுடைய முடிவு. என்ன சொல்றான் பாருங்க, அவன் இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். ஜாக்கிரதை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இயேசு கிறிஸ்துக்கு போய் நம்ம முறையளித்து நம்ம இஷ்டம் போல நடந்தா இந்த நரகம் தான் நமக்கு. வேதனை 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 பட்டு கொண்டே தான் நம்ம முடிவு கிடையாது. நெருப்பு ஒரு பக்கம் நம்மளை எரிய வைக்கும், புழுக்கள் சாகாமல் இருக்கும், ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இயேசுவோடு கூட இணைந்தா நம்ம ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்படுவோம். எவ்வளவு புலம்புறான் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க. உலகத்தை நல்ல சாப்பிட்டான், 1 லட்சம் ரூபாய் அவங்க ட்ரெஸ் மாட்டிக்கிறேன் சாப்பிட்டு முடிவு பாதாளத்திலே போயவன் பாருங்க. இந்த காரியத்துல அவன் ஆபிரகாமுடைய காரியங்களை, இந்த ஐஸ்வர்ய காரியத்தை பார்க்கும்போது அவன் நினைக்கிறான் பாருங்க, என்ன நினைக்கிறான் பாருங்க. லாசரை பத்தி அவரு சொல்லல, இவனை பத்தி தான் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதுக்கு ஆபிரகாம், மகனே மகனே, நீ பூமியில உயிரிழக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தார், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அப்புறம் அங்க ஒரு சின்ன ஒரு மேட்டர் சொல்றாரு. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து போகும், அவ்விடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரும் மனதுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது என்றான். நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளம்.
அந்த பட்டத்தை இருந்து நம்ம எதுவும் தாண்ட முடியாது, எதுவும் போக முடியாது, வரவும் முடியாது. மோட்சத்தில் இருக்கிறவங்க நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் அப்படி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனை எனக்கு 5 பேர் அங்க போய் டீலிங் பண்ணிக்கிறாரு பாருங்க. நரகத்துல போய் டீல் பண்ற யாருகிட்ட? ஆபிரகாம் கிட்ட. அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்கள் வேதனை இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவர் ஆல்ரெடி என்ன பண்றாரு, இவங்களுக்கு 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 5 பிரதர்ஸ் இந்த இடத்துல வரக்கூடாது, இவங்க எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மோட்சத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொன்னான். நான் தான் இந்த அவசரங்கள் இருக்கிறேன், அவங்களும் அப்படி வரக்கூடாது. பாருங்க, இந்த நரகத்துக்கு போன பிறகு என்னென்ன இருக்கும். ஒரு வண்டியில போய் இருக்கிறாங்க, ஜோடியா போயிருக்கிறாங்க கணவன் மனைவி. அந்த ஒரு கார் வந்து இடித்து கணவன் மனைவி அந்த ஸ்பாட்லயே போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, மதித்த உடனேயே அவங்களுக்கு பரதேசி, இப்பொழுது இருக்கிற இடம் பாருங்கன்னா பரதேசி ஆதேசி 2 இடம் இருக்கு. பரதேசி என்பது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு வைக்கப்பட்ட இடம். ஆதேசி என்பது இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவருக்கு கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் அந்த ஆதேசி என்ற இடத்துல இப்பொழுது இருக்கும். பரலோகத்தில் இப்ப யாரும் கிடையாது. வேதத்தின்படி பார்த்தோம்னா பரலோகத்தில் இப்ப யாரும் கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு, சிலுவையில யாரையும் கொண்டு அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் தான் இருப்ப, மோட்சத்துக்கு போக மாட்டேன். நல்லா கவனிங்க. அப்போ இந்த பரதேசியில இருக்கிற காலையில இப்ப எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. எவ்வளவு தேவ மக்கள் மதிச்சிருக்கிறாங்க இல்லையா, தேவ பிள்ளைங்க அவங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க, பரதேசில இருக்கிறாங்க, எல்லாம் அங்கேயே இருக்காங்க. அந்த நியாயத்திற்கு பிறகுதான் ஒவ்வொருக்கும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அங்க இருக்கும். அப்போ இவன் நரகத்துல பார்க்கும் பொழுது இவருடைய காரியங்களை சுத்திக்கும் போது இந்த மாதிரி இடம் நமக்கு தேவையா சொல்லுங்க. நம்ம வாடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட இசைக்கிறோமா, நம்ம ஆத்மாவை எங்க இருக்கிறோம், மோட்சத்துல இருக்கோம். நரகத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியோ வாழ, எப்படியோ போகலாம், எப்படியோ வரலாம், இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு போனா கடைசியில் இங்கதான் வந்து ஆகணும், இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். அந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க, எல்லாம் புலம்புறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 புருஷன் இறந்து போறாங்க. அவருக்கு பிள்ளைகள் உண்டு, சொத்து உண்டு, எவ்வளவு பெரிய வீடு வாசல்லாம் இருக்குது. அந்த 2 கணவன் மனைவி என்ன புலம்புறாங்க, ஆவியா சுற்றி திரிகிறார்கள். என்ன செய்வது, என்ன திடீர்னு என்ன மரணம், என்ன பண்றதே தெரியல, ஒரே புலம்பு. ஏன் அப்படி நடக்குது? கர்த்தரோடு இருக்கிறவன் எப்பவன் அவரோடு கூட இருக்கிறதுனால அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குலாம் ஒரு திட நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறதுனால அந்த பயம் நமக்கு இருக்குது. நான் ஏன் நரகத்துக்கு போகிறேன், நரகத்துக்கு உரியவனா இருந்த என்னை ஆண்டவர் மாற்றி விட்டார். அதான் விசேஷமான காரியம். சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை படிங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. சும்மா இங்க வேதத்தை வாசிங்க, சர்ச்சைக்கு வர போறேன்றதும் கிடையாதுங்க. மதித்தீங்கன்னா நீ எங்க போறீங்கன்றத தீர்மானம் பண்ணிட்டு நீ வாழுங்க. அதான் மிக முக்கியமான காரியம். நான் மோட்சத்துக்கு போவேன், நான் ஆண்டோட இருப்பேன், ஆண்டோட கூட இசைந்து இருப்பேன் அப்படி எனக்கு அதான் நிச்சயமாய் உங்களுக்கு காலம் கொடுக்கும். உலகெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது. உலகத்துல நீங்க இருந்து ஒன்றும் அப்படியே சாதிக்க முடியாது. ஜீவனுக்காக நம்ம உழைக்கிற, ஜீவனுக்காக நம்ம என்ன பண்றோம், சாப்பிடுறோம், போடுறோம், அவ்வளவுதான். உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் இங்க விவரமா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. சரி, அதுக்கு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் அடைக்கலமானவர். கரங்களை தட்டுவோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். அப்புறம் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். அப்ப நமக்கு ஒரு தஞ்சம் நமக்கு தேவைப்படுது. அடுத்தபடி அடுத்த வசனம் படிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நல்லா எல்லாரும் சேர்ந்து படிப்போமா?
கர்த்தாவே, உம்முடைய வேண்டுதல்களை கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வசனத்தை ஒரு வாட்டி படிப்போம். கர்த்தாவை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிற நீர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்புறம் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உமது நாமத்தை நம்பியிருப்பார்கள். நம்ம நல்ல நிம்மதியா இருப்போம். நல்ல நிம்மதியா இருப்போம். எந்த ஒரு காரியத்தையும் கவலைப்பட மாட்டோம். இது இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கக்கூடியான ஒருத்தருடைய வாழ்க்கையின் அம்சம். இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தாதான் இது உங்களுக்கு இந்த வாழ்வு. இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க விலகி உங்க இஷ்டம் போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா நரகம் தான் உங்களுக்கு. நரகத்தில் எப்படி அந்த ஐசிவான் புலம்பிக் கொண்டிருக்கிறான் பாருங்க. வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறான். தீயிலே அவன் எரிந்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அந்த நாட்களில் நான் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன காரியத்தை நான் செய்ய மறந்தனோ அந்த காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டேனே என்று சொல்லி அங்க நரகத்தில் போய் அவசரப்படுறோம். ஆகினால் தான் நம்ம என்ன பண்ண, இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம அன்பா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் அன்பா இருக்கணும். யாரும் நம்ம வெறுத்து பேசக்கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், நன்மைகளை செய்யணும், தானும் தர்மங்களெல்லாம் பண்ணணும். இப்படி ஒரு காரியங்களை நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து விசேஷமாக இயேசு கிறிஸ்து நாம் என்ன பண்ணணும்? நம்பி ஜீவனம் பண்ணணும். அப்படி நம்பி ஜீவனம் பண்ணால்தான் நமக்கு மோட்ச பாக்கியம். இல்லைன்னா நரகம் தான். அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாலும் சரி, உன் முடிவு உன் கையில இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நரகம், இன்னொன்று மோட்சம். எதை நீ தெரிந்து கொள்ள போற? இன்றைக்கு அதை நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆகிய நாம் என்ன பண்ணுவோம்? உண்மை நம்பியவர்களை நீ கைவிடுகிறது என்று சொன்ன அந்த இயேசுவின் வார்த்தையை கேட்க போறீங்களா? இல்ல பிசாசு இந்த ஆசை பாசம்லாம் காட்டிட்டு இந்த உலகத்தில் திரிஞ்சுக்கிட்டு ஆடம்பரமா மற்றவங்களை மதிக்கணும், அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நான் பாருங்க. பிசாசு அவன் வழியில போக போறீங்க. அவன் வழியில நீ போய் மதிச்சுனா நீ நரகம் தான். நீ நல்லது செய்து மட்டும் இல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது உனக்கு அந்த மோட்ச பாக்கியத்தை ஆண்டவர் அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நல்ல தீர்மானம் பண்ணி வாழணும். யாரும் பேசக்கூடாது. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் ஆண்டவருடைய வழியில நடக்கிறதா இல்ல பிசாசு வழியில போறதா? எந்த வழியில போறது? இயேசு வழியில போனீங்கன்னா மோட்சத்துக்கு போகலாம். பிசாசு வழியில போனீங்கன்னா நரகம் தான் வரும். நீ மரித்த உடனே ஒரு ஆவி பிரியும் போது அங்கதான் போகும். நீங்களும் ஜாக்கிரதையா வாழணும். அந்த உலகத்துல வாழும்போது உங்களே நீங்க ஆராய்ச்சி பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணிங்க. நான் இப்படிதான் வாழணும், இனிமேல் நான் ஆண்டவரோடு தான் இருப்பேன். ஏன்னா நாம யாரை நம்புறோமோ அவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் இல்லை, அவர் கை கொடுக்கிறவர். பிசாசு கை விட்டுருவான். நீ உலகத்துல எல்லாம் ஆடின பாடின எல்லாம் பண்ணல, கடைசியில் என்ன பண்ணுவான்? அவனை கை விட்டுருவான். ஐயோ நான் நரகத்துல வந்துருக்கேன், நரகத்துல வந்து அவசரப்படுறேன். அவசரப்பட்டு தான் ஆகணும். உன் முடிவு அப்படி ஆகிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். இயேசுவின் பக்கமா பிசாசின் பக்கமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க போதும், நீங்க போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போதும். அவர் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறாரா? நான் உங்களுக்கு கேட்கிறேன், அவர் உங்களுக்கு இந்த நாள் வரையில உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கிறாரா? அப்படின்னா எல்லோரும் 3 தடவை சொல்லு. அவர் நமக்கு எப்பவுமே போதுமானவர். அல்லேலூயா. ஆகினால் அவர் சமூகத்தை நித்தமும் நம்ம நாடுகிறோம். நீங்க போறோம், உங்களுக்காக வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒருவர் மட்டும் இருந்து எங்க வழி நடத்தினா நான் மோட்சத்துக்கு போயிடுவேன்.
அது செத்தா கூட பயப்படும். என்ன பொறுத்த வரையிலும் கொடுங்க பாருங்க, மரித்தாலும் நான் இன்றைக்கு மோட்சம் போவேன், இயேசுவின் பாதத்திலே போய் நான் அமர்வேன். அந்த தைரியம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிச்சயம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ மரித்தால் என்னிடத்தில் தான் வருவாய், என் பாத படியில இருப்பாய் என்றார். எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதா? தாழ்மாறா போயிடாதீங்க. ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் நிச்சயத்தை கொடுப்பார். சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. பணம் வேண்டாம், பச்சை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எதுவே வேண்டாம். நீங்க போதும். உங்களை நம்பி நான் வாழ்ந்தா போதும். ஒரு அந்த நிச்சயம் வரணும். நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த நிச்சயத்தை தருவார். நீ உலாவி கொண்டிருப்பாய். நல்ல பூர்ண சந்தோஷம் அங்கதான் இருக்குது. உலகத்துல சந்தோஷம் கிடையாது, பணத்தினால் சந்தோஷம் கிடையாது, மனைவினால சந்தோஷம் கிடையாது, புருஷனால சந்தோஷம் கிடையாது. எல்லாம் வருத்தம், சஞ்சலம் எல்லாம் அங்கதான். ஒன்றையும் திருப்தி காண முடியவே முடியாது. பூர்ண திருப்தி காண வேண்டும் தான் அந்த பரலோகத்தில் தான் வருது. ஆகினாலே இயேசுப்பா அந்த வழியில பின்பற்றி வருகிறார். இப்பொழுது என் காலை நான் உங்க பக்கமா திருப்பி கொள்கிறேன். நான் வேற டிராக்ல போனேன், இந்த டிராக்ல எனக்கு மோசம் நரங்க வேண்டாம். அந்த ஐஸ்வர்யான் போடுகிற வேதனை நான் பார்த்தேன். ஆண்டவரே எவ்வளவு புலம்புறான். அவன் சொல்றான், நான் இந்த இடத்துல இருந்து வேதனை படுகிறேனே, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறேனே. அந்த வேதனை உனக்கு வேண்டாம். உனக்கு அந்த வேதனை பட வேண்டும் உனக்கு விரும்புகிறேன். அதுக்காக உன்னை தெரிந்து கொள்ள, நீ மோட்சம் வர வேண்டும் நான் உனக்கு தெரிந்து உணர்ந்து கொள்ளுங்க. ஜாக்கிரதையாயிருங்க. ஆண்டவர் கையில் உங்களை ஒப்படைச்சு நீங்க வாழ வழி வகுப்பை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நான் யாரும் செபிப்போம். உங்களை ஒப்பு கொடுங்க. பேசப்பா நீங்க போதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க போதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கட்ட மூடி ஜெபம் பண்ணுங்க. பேசக்கூடாது, அசிட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய சமூகத்தை நீங்க அசிட்டை பண்றீங்க. ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமோ தெரியாது, நம்ம குடும்பம் இருக்குமோ தெரியாது, நம்ம பிள்ளைங்க இருக்குமோ தெரியாது, நம்ம யாரு எப்படிலாம் போவோமோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஒரு கொடூரமான இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறத நினைச்சு பாருங்க. அசட்டையா வாழாதீங்க, உங்க இஷ்டம் போல வாழாதீங்க. அத்தோடு கூட வாழுங்க. அவரோடு என் கூடவே வாங்க, என் கூடவே வாங்க, என் கூட நான் போகும்போதெல்லாம் என் கூட வாங்க. நான் எங்கெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளாங்க, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்க பாருங்க. ஆண்டவர்களை மோட்சத்தை கொண்டு வருவார். கவலைப்பட வேண்டாம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த வேலை காமிச்சு மோட்சத்தையும் நரகத்தையும் குறித்து ஆண்டவரே தெரியாத செய்தி. இதை அறிந்த பிறகு நாங்கள் இன்னும் பழைய வழியிலே நாம் நடப்போம். எவ்வளவு பரிதாபப்படுகிறோம் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டியமாக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வரதான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்கள் சமூகத்தில் வரும்படியாக தான் நீர் எங்களுக்கு சிலுவையை செய்கிற ரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்களை கழுவி நாங்கள் மோட்சம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை செய்யும். எங்கள் வாழ்க்கை நாங்கள் எழுத போகக்கூடாது, மோட்சத்தை நாங்கள் எழுத போகக்கூடாது. மோட்சத்தை நாங்கள் வர வேண்டும். எங்கள் ஊழியம் நாங்கள் இந்த உலகம் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் சஞ்சலம் வருத்தம் தான், எப்போ பார்த்தாலும் கஷ்டம் துன்பம் வியாதி தான். ஆனாலும் கட்டாவே இந்த உலகத்தில் இந்த கிருபை இருந்தால் நாங்கள் வாழ்வோம். இந்த கிருபை மட்டும் இருந்தால் போதுமானோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். நோக்கி பாருங்கள், வேறு இறக்கமாகும் ஒரு நாட்கள் உனக்கென்று வாழ நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் என்று நாங்கள் வாழப்படியாக எங்களுக்கு உதவி செய்யாக துதி கனம் மனித விளையாட்டை எடுத்து
இயேசுவின் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். யாரையே சொல்றோம்? என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாவருக்கும் சிறப்பு.